சரியாக சமாந்திர ஃபுட் சிட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பப்பாஸ் பழம் போடுறீங்களா? பப்பாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஜஃப்ரான் டைம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தோட இணைஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா, நாம் வாங்கியிருக்கோம் இல்லையா இந்த புதிய டிஎஸ்ஏ பைக். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பஞ்சர் விழுந்திருக்குது. அதனால் நாம் இப்போ இந்த டயரை பெச் போட போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், போன வெள்ளிக்கிழமை நான் ஜும்மா ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு இருந்தேன் பைக்கில். அந்த டைமில் சரியாக சமாந்திர ஃபுட் சிட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டயரில் ஒரு பெரிய ஒரு தாடம் ஏறி உள்ளுக்காயினது பிறகு எனக்கு விலங்குல கொஞ்சம் வந்தது பிறகு தான் பெச் போனது விலங்கு. இன்னைக்கு அதுக்கு பிறகு பார்த்தேன், ஒன்றும் செய்யலாது, இறங்கி தள்ளிட்டு வந்து வீட்டை வந்து தான் அந்த பார்த்ததுக்கு பிறகு ஒரு தாடம் இருந்தது. அதை எடுத்தேன், அதையும் கவர் பண்ணியிருக்கேன்னு அதையும் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சைக்கிள் டயரை நம்ம இப்போ பெச் போட கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சரி, பெச் போடுறத ஏன் வீடியோ அப்படின்னு கேட்குங்க. பெச் போடுறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பல வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த அனுபவம் வந்து கிடச்சிருக்குது. ஏன்னா அப்படின்னா, நம்ம பைக் ஓடி வருஷங்கள் ஆகிட்டு இல்லையா. இப்போ நாம் பல வருஷங்களுக்கு பிறகு இந்த பெச் போடுறதால அந்த டைமில் பெச் போடுறதுக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் ரேட் இருந்துச்சு. இப்போ இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்திருக்கிறதால இப்போ எந்த மாதிரி ரேட் இருக்குது அப்படின்னு தெரியாது. அதையும் போய் பார்க்க போகிறோம். இப்போ பெச் போடுறதுக்கு எந்த மாதிரி அதை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் போய் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்தும் பாருங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக்கை பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோவில் ஏற்றிட்டு தான் போய் பெச் போட போகிறேன். சரி, ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. டயர் பார்க்கல ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியே கவலையாக சொன்னோம், அப்படி கம்முன்னு இருந்தது. இப்போ எப்படி பாருங்கள். இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஒத்த தரத்தில் ஏற்றிருக்காங்க. நம்ம பெட்ரோல் ப்ளோக்குக்கும் இதே போல தான் ஒட்டோ வச்சுட்டு ஏற்றிட்டு போனோம். இல்லை அந்த பெட்ரோல் ப்ளோக் பார்க்கலன்னு சொன்னால் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். சேனல்லே மோஸ்ட் வியூஸுக்கு போயிட்டு உங்கள் எல்லாரும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. டைம் இருந்தால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, வாங்க போய் கடைக்கு சந்திக்கலாம். சின்ன ஒரு லொக்கில் இருக்கீங்களா? ரெண்டு அது இந்த தாடாண்டு குத்திக்கிறேன். செய்யலாம் தானே? 2 நிமிஷம் ரொம்ப இல்லை, 2 பிரித்து தான் போடுங்க. இந்த டியூப் எவ்வளோ போகுது இல்லையா? 1200 ரூபா போகுது. இப்போ பார பெச்சு வந்து லோக்கல். நான் ஒட்டி வேஸ்ட் ஆகிட்டு விலையும் கூட 1350 ரூபா. அந்த ஒட்டுற பெச்சு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் அதில் 50 பீஸ் இருக்கு. அப்போ இதுக்கடுத்து நமக்கு எவ்வளோ பெச்சு போட்டு கொடுக்குறேன் கட்டுப்படியாக சொல்லிட்டு வந்து 300 ரூபா. இப்போ ஒரு பெச்சுக்கு எவ்வளோ எடுக்கும்? இல்லை, நான் இதால் வலிச்சு போகிறது 100 ரூபா தான் எடுக்கும். அது அந்த ஒட்டுறது வச்சா அது 150 ரூபா எடுத்தாலும் கட்டாது. இப்போ 150 ரூபா நம்ம எடுத்தாலும் காணும்.
எடுத்துட்டீங்களா காடை? ஓ அதை எடுத்துட்டேன். பெரிய இறாவோட வந்து கைஸ் பெச்சு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெச்சுக்கு 100 ரூபா இருக்காங்களாம் அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா அதுலேயும் அந்த ஒட்டு பெச்சு கடையில் வர அந்த பெச்சு இல்லையாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு இப்போ ஒட்டு நிற்குது இல்லையாம் சரியா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. என்ன மாதிரி தெரியா, ஆனால் அந்த பழைய முறையில் அந்த டீப்பை தேய்ச்சி அதில் கம்மை வச்சு ஒட்டுற மாதிரி அந்த பெச்சு தான் நம்மளுக்கு போட்டு தந்தாங்க. அப்படியோ வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பந்து ஒன்று குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு அப்பா ஒரு ஆள் சர்பந்து வச்சுருந்தார். அதை டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். எவ்வளோ கொடுக்குங்க ஒரு சர்பன்? 100 தான். பெரிய காசு. என்னது? டின் பால். மில்க் மேட். டின் பாலில் விட ஒரிஜினல் நெய். வேறு சாமான்ல 1100 ரூபா. அது இப்போ எல்லாம் விலை தானே. ஐசி 4 நாளாகி போடுறேன். ஒரு கட்டி ஐசி. ஐசி கரண்ட் வேணும். கரண்ட்டு பிரச்சனை. வேறு ஐசி பிரச்சனை இல்லை, கரண்ட்டு பிரச்சனை. அப்போ ஐசிக்கு கரண்ட் தானே வேணும். கட்டாக ஐசி 3 கட்டி ஐசி எடுத்துக்கண்ட அந்த 3 கட்டிலையும் 3 கட்டியும் நடுவால் ஓடும். ஐசி வேறது இப்போ வாரவனுக்கு இல்லைன்னு சொல்லப்படாது. அப்போ அதுக்காக வேண்டின்னு என்ன செய்ய வேண்டும்? இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கீங்க? என்னென்ன பழம்? அவங்க சர்பத்து போடுறது ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்தோம். மாம்பழம், மற்றது எதிர வாழைப்பழம், தோடம்பழம், பப்பாசி பழம் போட்டிங்களா? அன்னாசி. அப்பா சொன்னது போல் அந்த டின் பாலை விட இப்போ ஒரு வித்தியாசமான பால் ஒன்று போட்டிருக்காரு. அது உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருக்குது. குடிச்சு பாருங்க. சூப்பர் பால்.